எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நிறையா மெயில் புகைப்படங்களே வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபீமேல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரையலான்னு எடுத்திருக்கோம். இந்த இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா பென் டூல். சப்ஜெக்ட் செலெக்ஷனோ இல்லை ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் கட்டரோ வச்சு எதுவும் கட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக பென் டூலை வச்சு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை 50% கிரே வச்சிங்க ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது இமேஜில் அப்ளை பண்ணுற கலர் உங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பேசிக் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இமேஜோட பிரைட்னஸ் அண்ட் கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கின் டோன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஹை பாஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஹை பாஸுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபில்டரில் போனீங்கன்னா ஹை பாஸ் இருக்கும். ஹை பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம ஸ்மெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரஷ்ஷுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணிங்க. 2019 CS 3 வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணல. அது ரீசெண்டாக தான் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 19 யூஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு ப்ரஷ்ஷும் நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம ஸ்மெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நோஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே கலர் கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸ்மெஜ்ஜுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்மூத்னிங் ஸ்மெஜ் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு எந்த ஒரு செட்டிங்ஸும் வைக்க தேவையில்ல. ஸ்மெஜ்ஜுக்கு டைரெக்டாக நீங்கள் ப்ரஷ் எடுத்த உடனே அப்ளை பண்ணி நீங்கள் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிங்க. அங்கே உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் அண்ட் உங்களுக்கு ப்ரஷஸ்லாம் அவைலபிளாக கிடைக்கும். ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுவோம், மார்க் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்மெச் பண்ணிக்கிறோம். அண்ட் லிப்ஸ் ஏரியாவும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்மெச் பண்ணுங்கள். ஸோ அந்த லேயர் எதுவுமே வந்து உங்களோட ஃபேஸ் ஸ்கின்னில் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேக்யூம் பேடில் தான் பண்ணுறோம். நீங்கள் வேக்யூம் பேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கான செட்டிங்ஸ்லாம் வந்து என்னென்னு கரெக்டாக பார்த்து நீங்கள் செட் பண்ணிங்க. அண்ட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட டேபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அண்ட் டேப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டேபோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. 1 வேக்யூம் நல்ல டேப்லெட், அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல பெஸ்ட்டான ஒரு டேப்னால் வந்து இந்த டேப் தான். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அந்த டேப் தான். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் டெலகிராம் சேனலில் போனாலும் உங்களுக்கு இப்போ ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கிறதுனால அதோட லிங்க் நான் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 3000க்குள்ளேயே இந்த டேப் கிடைக்கும். நீங்கள் ஆஃபர் டைம் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா 3500க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கணுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு பெயிண்டிங் ஆர்டர்ஸ் ஏதாவது நீங்கள் நம்மக்கிட்ட கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு டீட்டெயில்ஸ் சொன்னிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஹேர் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாகவே நம்ம வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறோம் ஹேரை. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஹேர் வரைய போகிறோன்றதுனால ஜஸ்ட் அந்த ஹேரை ஸ்மெச் பண்ணி செலக்ட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் செலெக்ஷன் டூலை வச்சு பார்த்திங்கன்னா வந்து அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப லோவாக்கிறதுனால அது பிளாக் கலரில் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டேன். பார்த்துட்ருக்க நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. இந்த ஆன்லைன் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதுக்கும் மேலே நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெய்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் அலாட் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் கிளாஸும் உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் பிளாக் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோவும் செலக்ட் பண்ணி ஐப்ரோவும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு பிளாக் கலர் ஒரு கலரை வந்து நான் சும்மா அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா லேடிஸ் எப்பயுமே ஒரு திக்கான ஐப்ரோஸ் தான் வைப்பாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹேர்ஸ் வரையாமல் நம்ம திக்கான ஒரு ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு கார்னர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கட் பண்ணியிருக்கோம், ஸ்மெச் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஹேருக்கு பிளாக் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம ஹேர் வரைய போகிறோம். ஹேர் வரைகிறதுக்கும் நம்மக்கிட்ட ப்ரஷ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஓவல் 45. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் செட்டிங்ஸ் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனில் இருக்கணும், ஷேப் டைனமிக் ஆனில் இருக்கணும், ஸ்மூத்னிங் ஆனில் இருக்கணும். இது மூணுமே ஆனில் இருக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபரும் ஷேப் டைனமிக் செட்டிங்ஸில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கணும். இந்த ஒரு செட்டிங் நீங்கள் வேக்யூம் டேப் வச்சுருந்தா அந்த பென்னுக்கான செட்டிங்ஸ் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் மவுஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் செட் ஆகாது. இப்போது ஹேருக்கு அவுட்டர் இன்னர் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாமே
நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பென்னோட அந்த ப்ரஷ்ஷோட சைஸை 2 சின்னதாக வச்சுக்கிட்டு ஒப்பாசிட்டி 100 கூட வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் லைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு ஹேர் ஃப்ளோ நல்லாவே கிடைக்கும். ஸோ ஐப்ரோஸும் வரைஞ்சாச்சு நம்ம. அதே மாதிரி நோஸுக்கான ஹைலைட்டும் இந்த ப்ரஷ்ஷை வச்சே நான் கொடுத்துக்கிறேன். நோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மெச் பண்ணும்போது நல்லாவே கொஞ்சம் பிளர் எஃபெக்டாக தெரியும். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணணும் ஃபேஸு, நோஸு, லிப்ஸு, அந்த ஐஸ் கீழே இருக்கிற இந்த எல்லா இடமே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டார்க் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுதான் உங்கள் ஃபோட்டோவில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஷார்ப்னஸ் கொடுக்குற ஒரு எஃபெக்டை கொண்டு வரும். அதே மாதிரி இந்த ஆயில் எஃபெக்ட் ஃபோட்டோவில் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அது வரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்னிங் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஆயில் எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும். இப்போது ஹேர் வரைய போகிறோம். ஹேர் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஃபோட்டோவை ஃபஸ்ட் லேயராக வச்சு அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு நியூ லேயரில் நம்ம ஹேர் வரைகிறோம். லாங் ஹேராக வரைகிறோம். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எப்பயும் பார்த்திங்கன்னா தலையை நல்லா பின்னி சடை மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாங் ஹேர்ஸ் தான் நமக்கு தெரியும். காரணம் என்னென்னா அவங்க எல்லாமே இழுத்து பின்னாடி அவங்க வாரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு லாங் ஹேர்ஸ் வந்து அப்படியே ப்ராமினெண்ட்டாக தெரியும். இதே நம்ம ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஹேர்ஸை தான் வந்து கோம் பண்ணி நம்ம ஒரு ஷேப்பில் வச்சுருப்போம். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் லாங் ஹேர்ஸ் தான். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய லைன்ஸ் போட முடியும் அவ்வளோ பெரிய லைன்ஸ் போட்டுங்க. ஸோ கடைசியில் 2 லைன்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ஹேர் கிடச்சிரும். அது நீங்கள் வரையும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி டைரெக்ஷனில் ஹேர் போகுது அப்படின்னு. ஸோ அப்படி தெரியலனா நீங்கள் அந்த ஒரிஜினல் இமேஜோட ட்ரேஸ் வச்சு நீங்கள் அழகாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு அழகான ஒரு ஹேர் கிடச்சிரும். இப்போ நான் அப்படி தான் ட்ரேஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹேர் ஃப்ளோ எங்கே போகுதோ அதோட ட்ரேஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டபுள் சைட் ஷார்ப் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட பென் செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ ஃபுல் ஹேர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக லைன்ஸாகவே நான் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே லாங் ஹேர்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஹேருக்கு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் கொடுக்க வேண்டியது தான். நான் செலக்ட் பண்ண அந்த ஹேரே பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி மல்டி கலராக சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு க்ளோயிங் எஃபெக்ட், அதாவது நம்ம ஹேரோட எட்ஜஸில் கொஞ்சம் க்ளோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு லைட்டாக க்ரீன் டிண்ட் மாதிரி வச்சு ஒரு க்ளோ கொடுத்துட்டேன். அதையும் நான் போட்டு ஓரளவுக்கு சேச்சுரேஷனில் கொஞ்சம் டார்க்கான ஏரியாவாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அங்கங்கே ஷேடோஸ், சன்லைட் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரியான எஃபெக்டை ஹேரில் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது ஹேருக்கு வெளியில், அதாவது அவுட்டர் லைனில் ஓரளவுக்கு க்ளோ தெரியணும் அப்படின்றதுனால எல்லோ கலரோட ஒரு கலரை பிக் பண்ணி ஜஸ்ட்டு ஹேர் வந்து அவங்க ஃபேஸுக்கு மேலே ஃப்ளோ ஆகிற மாதிரி நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் கிளாஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸுக்கான ஃபார்ம் லிங்க் இருக்குது. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கான கம்ஃபர்டபுள் டைமில் உங்களுக்கான கிளாஸை அலாட் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு படம் வரைகிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 3+ ஹவர்ஸ் ஆச்சு. பட் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுக்கும்போது கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 to 11 மினிட்ஸில் வர மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் எனக்கு சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷனை நான் எனக்கே தெரியாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு சிலது வரலை, உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லை இந்த வீடியோ போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சில இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் என்னோடது அடுத்த வீடியோவிலையோ இல்லை ப்ரீவியஸ் வீடியோவிலையோ நான் அந்த இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து நான் வேக்கமில் பண்ண ட்ரைகிராம், இது வேக்கமில் பண்ண ஆயில் பெயிண்டிங். இதே நான் மவுஸ்லேயும் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணிங்கன்னா வேக்யூம் டேப் இல்லாதவங்களுக்கு மவுஸில் எப்படி பெயிண்டிங் வரைகிறது அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போனீங்கன்னா நிறைய மவுஸ் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஐஸ் பார்ட் வரைய போகிறோம். இது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் பிளாக் கலரை ஃபில் பண்ண வேண்டியது தான். அதேமாதிரி 2 ஐஸுக்குமே பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஹாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் கலரை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 2 டாட் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஹேர் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஐபாலை மட்டும் நீங்கள் ஸ்மெச் பண்ணிவிடுங்க. ஸ்மெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஐஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஐஸை ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப கம்மியான இடத்துல நான் ஒரு ஸ்மெச் பண்ணுறேன். இது மிக்ஸ்டு ப்ரஷ்ஷில் நான் ஸ்மெச் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கலர் டோனும் ஏறும், ஸ்மெச்சும் ஆகும். இப்போ அடுத்தது அந்த டாட்ஸ் வைக்கணும்.
ஸோ அந்த டாட்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட் எடுத்துகிட்டு ஒரு 100%ல் ஜஸ்ட்டு ஒரு டாட் வைங்க. உங்களுக்கு அந்த ஐபால் ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். பெயிண்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம லிப்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஹைலைட் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி கொடுத்த ஹைலைட்டு ரொம்ப லைட்டாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஹைலைட் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல நம்ம காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கான பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டுருக்கோம். அதேமாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நம்மளோட ப்ரஷ் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அவைலபிளாக அதில் போட்டிருப்போம். அதேமாரி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வேக்கம் டேபோட லிங்க்கு உங்களுக்கு இப்போ ரீசெண்டான லிங்க்கு வந்து நான் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அதில் போட்டிருக்கேன். ஸோ அதில் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ இது கரெக்டான டைம். டேப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆஃபரில் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த படத்துக்கான ஒரு பர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட். ஜஸ்ட் ஒரு 3 கலர் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் க்ளவுட் ப்ரஷ் வச்சு அழகாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 2 டார்க் கலர் 2 லைட் கலர் எடுத்துக்கிட்டேன். அது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ரேண்டமாக நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நீங்கள் ஸ்மெச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு க்ளவுட் எஃபெக்ட்டுக்கான ஒரு ஆயில் பெயிண்டிங்கான பேக்ரவுண்ட் கிடச்சிரும். ஸோ பேக்ரவுண்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஸ்மெஜ்லேயும் ஹேர்லேயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் பேக்ரவுண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே ஸ்மெஜ்ஜுக்கும் உங்களோட ஹேர் ஒர்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.